டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும். அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் தோற்றிய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்ர மனநிலை இருந்தால், எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களது வருத்தம். இன்னும் சில பேர் ஊடகங்கள்ல அன்னைக்கு கூட பார்த்த பேட்டி கொடுக்கிறப்ப ஊடகங்கள்ல டிபேட்ல கலந்துக்கிறவங்க இன்றைக்கு புரட்சி தலைவரும் இல்லை, அம்மாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது தவறில்லை என்றெல்லாம் அவர் பேசுறாங்க. அவங்க கொடுக்கிறதுக்கு வாங்கிட்டு பேசுறாங்க. ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கு விசுவாசமாக இருப்பதை காட்டிலும் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது தமிழ்நாட்டு பண்பாடு, இந்திய பண்பாடு. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவருமே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கருத்து. இப்ப எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும், எங்க அப்பா நல்லா இருக்காங்க சொல்றேன், எங்க அப்பா காலத்துக்கு பிறகு அவர் மேல நான் பிரியமா இருக்கிறது சரியா? அவர் இருந்த காலத்தில் ஒழுங்கா இருந்துட்ட மாதிரி நடிச்சிட்டு அவர்கள் இறந்த பிறகு, அவர்கள் தவறிய பிறகு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவது சரியா என்பதை கூட புரியாமல் சில பேர் டிபேட்ல கலந்து கொண்டு வாங்குகிற கூலிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார்கள். புரட்சி தலைவர் என்கிற மாபெரும் சக்தியும் அம்மா என்கிற மாபெரும் சக்தியும் தொண்டர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள். அவர்கள் மனது பின்படும்படி பேசியதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டையை கட்டிட்டு கருத்து சார். நான் நேற்று கூட ட்விட்டர்ல கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தேன். உலக நாடுகளே வியக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவை வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கடுமையாக உழைத்து வருவது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு உலக அரங்கில இந்தியா என்கிற நாடு மிக ஒரு உயர்வான இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது என்றால், பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலும் இந்தியா இன்றைக்கு முன்னேறிய நாடுகளோடு, வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு இந்தியா இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மாண்புமிகு மோடி அவர்களின் நல்லாட்சி தான். அவர் நடத்துகின்ற அந்த ஏஐ மாநாடு, அந்த சம்மிட், அதில் ஐநா சபையை சேர்ந்த பிரதிநிதிகள், உலக போற்றுகின்ற பிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறதுல நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அரை நிர்வாணமாக அங்கே வந்து குரல் எழுப்புவது மூலம் அவர்களுடைய தரம் என்ன என்பது தெரிந்திருக்கிறது. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம், அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அதை விட்டுவிட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களின் இந்த இழிவான செயல்பாடுதான். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்.